பொங்கல் பொங்குது, குலவ போடுங்க. சூரிய பொங்கல், பால்பானை பொங்க, நோவும் பிடியும் தெருவோடு போக, பொங்கலோ பொங்கல், சூரிய பொங்கலோ பொங்கல். வெண்ணிலாவோட பானை தான் முதல்ல பொங்கும்னு குழந்தைக்கு கூட தெரியுமா? அம்மா எனக்கு முதலே தெரியுமா? அம்மா வெண்ணிலா, பொங்கல் பானையை கொண்டு போய் வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சூரிய பகவானுக்கு படையல போடுதாயி. தம்பிங்களா வாங்க வாங்க வாங்க. அண்ணி, நீங்களும் வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் படையல் வைக்கலாம். இல்ல வேண்டாம், நீயே செஞ்சிர. சிம்ரன், அங்கே நின்று இருக்காதீங்க, இங்க வாங்க. இங்க இருந்து எடுங்க, இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும். வாங்க வாங்க. இங்க பாருங்க, இந்த பானை இருக்குல்ல, இந்த பானையை ஃபோர் கிரவுண்ட்ல வச்சு அவங்க எல்லாம் தெரியற மாதிரி எடுங்க. எடுங்க. அவர் மறையறாரு பாருங்க, கொஞ்சம் அப் பண்ணிக்கங்க. நீங்க எடுங்க. நீங்க எந்த பக்கம் வாங்க. இங்க இருந்து எடுங்க, ஃபுல்லா கவர் ஆகும். இப்படி இல்ல, கொஞ்சம் மேல. சிம்ரன், நீங்க வாங்க வாங்க. இந்த கரும்போட இந்த பானை அவங்கள தெரியற மாதிரி எடுங்க. எல்லாம் தெரியறாங்கல்ல? என்ன பண்றாங்க சகல? எல்லா ஆங்கிளுமே நல்லாதான் இருக்கும். ஏன்னா காதலிக்கிறவனுக்கு கண்ணு மண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. மாமா, நாங்க தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நானும் அதை பத்தி தான் சொன்னேன் கார்த்தி. நீங்க சாமி கும்பிடுங்க, நான் எடுக்கிறேன்.
இந்த வீடு இந்த ஊரு எல்லாம் நல்ல மழை பொழிஞ்சு வயல் விளைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. முன்னேற்பாடு பண்ணியும் அவ்வளவு பேசியும் கடைசி நேரத்துல நடக்காம போயிடுச்சு பாருங்க. போங்குது என்ன சின்ன பிள்ளையாட்ட வந்து அழுதுகிட்டு இருக்க? இல்லம்மா, என்ன விட்டுருங்கம்மா, நான் என் கட்டு போறேம்மா. நான் ஒரு ராசி இல்லாதவம்மா. எந்த நேரத்துல உன் வயித்துல வந்து போறேன்னு தெரியல. என்னாலதாம்மா நீயும் சேர்ந்து கஷ்டப்படுறேன்னு தெரியுது. நான் எங்கேயாவது போய் சேர்த்து போயிடுறேன். ஏய் லூசாடி, நீ ஒரு பொங்கல் பானைய மாடு தட்டி விட்டதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதுக்கு போய் எப்படி அழுதுகிட்டு இருக்க? இல்லம்மா, என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஏதாவது ஒரு சடங்கு என்னால நிம்மதியா போக முடியுதா? ஒரு நல்லது கெட்டதுல என்னால கலந்துக்க முடியுதா? ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா பாக்குறவங்க எல்லாரும் ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேக்குறாங்க. எந்த டாக்டர் கிட்ட செக் பண்றீங்க, யாருக்கு பிரச்சனைன்னு நேரடியாவும் மறைமுகமாவும் மனச புண்படுத்துறாங்கம்மா. ஏமா ஏமா எனக்கு மட்டும் இத்தனை கெட்டது ஒன்னா நடக்கணும்? அந்த வெண்ணிலா யாருமா? அவளை என்னால ஜெயிக்க முடியலையம்மா. ஏய் அப்படியெல்லாம் ஏன் நினைக்கிற? அவ எல்லாம் உனக்கு ஒரு போட்டியா? அப்படியெல்லாம் நினைச்சுக்காத. அவ எல்லாம் யாரு? அவ யாரோ தாமா. அவ எதுல கலந்துக்கிட்டாலும் அவதாமா ஜெயிக்கிறா. அத பார்க்கும் போது என்னால தாங்க முடியல. கடைசியா இன்னைக்கு நான் வந்து நிக்கும் போது நானா மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட பொங்கல் தான் முதல்ல பொங்கணும். அப்படி பொங்கிருச்சுன்னா கண்டிப்பா இந்த வருஷம் எனக்கு குழந்தை உண்டாகும்னு நினைச்சேன். கடைசியில அந்த மாடு வந்து தட்டி விட்டதுல என் கனவெல்லாம் கலைஞ்சிருச்சு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நீ ஏன் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அதையும் இதையும் ஏன் முடிச்சு போட்டுக்கிற? இத பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. மருது, அது யாரோட மாடு? அது ஆறுமுகத்தோட மாடுமா? அவனை கூட்டிட்டு வாப்பா. எதுக்குமா? கேள்வி எல்லாம் கேட்காத. நான் சொன்னேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வா. இங்க பாரு பூங்கத, சும்மா அழுதுகிட்டு இருக்கிறதால ஒன்னும் நடக்காது. எல்லாத்தையும் தொடச்சு தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன ஆகணுமோ அத பாரு. அழாத, முதல்ல அழறத நிறுத்து. எனக்கு பொங்கல் பண்டிகைனா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்தாங்க எல்லாரும் சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. சக்கரை பொங்கல். பாத்து அண்ணா எடுத்துக்கோங்க. இரு இன்னொன்னு எடுத்துக்கிறேன். இத பாரு வெண்ணிலா,
எனக்கு இந்த மாதிரி பிளேட்ல கொடுத்தா பத்தாது. பொங்கல் அண்டாவே எனக்கு கொண்டா, நான் சாப்பிடுறேன். முதல்ல இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாமையா? அண்ணி தேங்க்ஸ் அண்ணி. சகல அங்க கார்த்திகை பாத்தீங்களா? அவனோட கண்ணு பூரா சிம்ரனை தான் தேடிக்கிட்டு இருக்கு. அவனை கலாச்சிடலாமா? வேணாம் சகல, பாவம் கார்த்தி, விட்டுறலாம். சும்மா இருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவனை நல்லா கலாய்க்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கலாச்சி விட்டுறலாம். வாங்க 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 அப்படின்றீங்களா? அட ஆமா சகல. கார்த்தி, என்னப்பா சக்கரை பொங்கலை வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிடாம உட்கார்ந்துருக்க? சாப்பிடு கார்த்தி, இனிக்கும். சும்மா இருங்க மாமா, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் நக்கல் பண்ணிட்டு. சிம்ரன் 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 வரா பாருங்க. வெண்ணிலா, அவங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடு. எங்க எங்க மாமா? உன் ஜோப்ல இருக்கா, அத சொன்னேன். உன் சட்டை பாக்கெட்ல இருந்து எடுத்து வெளியே விடுப்பா. அதுவும் பாவம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம். என்ன மாமா விளையாடுறீங்களா? நான் எங்கப்பா விளையாடுறேன்? நீ தான் அப்போல இருந்து காதல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்க. என்னோட வீக்னஸ் தெரிஞ்சு என்ன அலைய விடுறீங்கல்ல? நீங்க என்கிட்ட சிக்காமல போயிடுவீங்க. அதெல்லாம் நாங்க சிக்க மாட்டோம். காதலிக்கிறவங்க தான் அடிக்கடி சிக்குவாங்க. கார்த்தி, இத பாரு, ரொம்ப பேசுன அப்புறம் எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துருவேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. பொங்கல் சாப்பிடுறீங்க மாமா? அது என்கிட்டயே இருக்கு, நீ சாப்பிடு நீ சாப்பிடு. Cheers. சகல, cheers. Cheers. இன்னொரு cheers. சாப்பிடுங்க. Cheers. சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு. அடுத்தது கரும்பு சாப்பிடு. ஐ, எனக்கு கரும்பு வேணும். நீ இப்ப கரும்பு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. நிறைய பேர் இப்ப கரும்பு வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. ஏன்பா? ஆமா ஷோக்கு, இப்ப பழைய மாதிரிலாம் இல்ல. சும்மா ஒரு சாங்கியத்துக்காக கரும்பு வச்சுக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அந்த பொங்கல் பானை அது பக்கத்துல கரும்புலாம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. பொங்கலை சாப்பிட்டுட்டு கரும்பு தூக்கி போட்டுறாங்க. ஏன் தூக்கி வீசுறாங்க? இல்லம்மா, கரும்பு எவ்வளவு நல்லது, அது உடம்புக்கு எவ்வளவு சத்து கொடுக்கும், அதை பத்திலாம் யாருக்கும் தெரியவே மாட்டேங்குது. கார்த்தி, ஒரு விஷயத்தை சாப்பிடுறதுனால நன்மை இருக்குன்னா அதை உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் சாப்பிடுறது கரெக்ட்னு பூங்கோதை கிட்ட நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். புரிஞ்சுதா? முத்து மாப்பிள, கரும்பு சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மை இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கரும்பு சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மை இருக்கு மாப்பிள. முதல்ல கரும்பு சாப்பிட்டா நம்மளோட டைஜஷன், ஜீரண சக்தி அதிகமாகும். வயிற்றுல புண்ணு, மவுத் அல்சர் இதெல்லாம் எதுவுமே வராது. இந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் குடிக்கிறீங்கல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. கரும்பு சாப்பிட்டோன்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் நமக்கு. அது எனர்ஜி ட்ரிங்க் ஃபுல்லாக கேஃபைனு, ஆனால் கரும்பு நேச்சுரல், மூளைக்கு ரொம்ப நல்லது மாப்பிள. இல்லை, அது இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது கரும்பு. அதில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கு. நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. இது எல்லாம் உடம்புக்கு பயங்கர ஸ்ட்ரென்த். மொத்தத்தில் கரும்பு சாப்பிட்றது டேஸ்ட்டுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சாலே பின்னுவேன். ஏகப்பட்ட பாயிண்ட் அள்ளி தெளிச்சிருக்காரு. அப்ப யானை மாதிரி கரும்பை கடிச்சு வெண்ணு துப்பிட வேண்டியதான். சரி சரி, கரும்பு சாப்பிட போலாமா? போலாம்பா. மாமா, நீங்க மெடிக்கல் காலேஜ்ல போய் படிச்சவர் தானே? இது கூட தெரியாம இருந்திருக்கீங்களே எப்படி? சும்மா இருக்கார்த்தி, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு உதறேன். அப்பா, நானும் வரேன்பா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன செல்லக்குட்டி கண்டிஷனு? எனக்கு நீங்க தான் கரும்பு உரிச்சு தரணும். அவ்வளவுதானே? ருத்ரா குட்டிக்கல கரும்பா? எத்தனை கரும்பு வேணும்னு சொல்லுங்க, அப்பாவே உரிச்சு தரேன். வெண்ணிலா, பா போலாம். அசோக், வாடா.
ஆரம்பிக்கலாமா? ஆமா. இப்ப நம்ம எல்லாரும் கரும்பு சாப்பிட போறோம். ஒரு சின்ன சேஞ்ச். இதை நாம அருவாளால வெட்டக்கூடாது, கையால உடைக்கணும். இந்த போட்டி எல்லாருக்கும் இல்ல, முத்து மாமாக்கு மட்டும்தான். இதெல்லாம் ஒரு விஷயமா? கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்த எங்களுக்கெல்லாம் இது பழக்கமான விஷயமாப்ல. நீங்கள் சிட்டியில் சேர்ந்தவங்க, உங்களுக்கு எல்லாமே புதுசு தான். நல்லா இருக்கு மாமா. கேட்டது நானு, உடைச்ச உடனே கொடுக்கறது அக்காக்கா? மாமா, சிம்ரன் வரான்னு என்ன வெறுப்பேத்துனீங்கல்ல, இப்போ உங்களை எப்படி பழி வாங்குறேன்னு பாருங்க. இல்லடா மாப்பிள எனக்கு மாம்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன சின்ன குழந்தையா? சின்ன குழந்தைங்க தான் கரும்பு சாப்பிடணுமா என்ன? நானும் கரும்பு சாப்பிடுவேன். மாம்ஸ், உங்களுடைய பெருமை என்ன? விஜிபிக்கு வந்தப்ப நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தோசையை சாப்பிட்டோம். ஆனா நீங்க ஒரே ஆளு அப்படியே ஃபேமிலி தோசை அள்ளி உள்ள போட்டீங்கல்ல. ஆமா ஆமா, அது தோசை, இது கரும்பு இல்ல. கரும்பு என்ன மாம்ஸ்? நீங்க இரும்பு கூட கடிச்சு துப்பிடுவீங்க. உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. யானையோட பலம் அதுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க. அப்படிங்கிற? ஆமா மாம்ஸ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அந்த தோகையை மட்டும் அப்படியே வெட்டி விட்டுட்டு முழு கரும்பையும் சும்மா கடிச்சு குவிக்கிறீங்க. நாங்க எல்லாரும் துண்டு கரும்பை தான் சாப்பிட போறோம். இப்ப என்ன போட்டினா, நாங்க துண்டு கரும்பை கம்மியா சாப்பிடுவோம். ஆனா நீங்க முழு கரும்பை சாப்பிட்டு குமிச்சு அந்த போட்டியில ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சா என்ன கிடைக்கும்? ஜெயிச்சா என்ன கிடைக்கும்னு சொல்லணுமா? நீங்க கேக்குறது கிடைக்கும் மாம்ஸ். நீங்க சாப்பிட்டு குமிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். எது வேணாலும் வாங்கி தருவியா? ஆமா மாம்ஸ், வாங்கி தரேன். அப்புறம் பேச்ச மாத்த மாட்டேல்ல? அதான் சொல்லிட்டேன்ல. ஓகே, you will see now. பாரு, ஒரே வெட்டு. சாப்பிடாம கையில் வச்சுட்டு இருக்கிற? இல்ல மாமா, எனக்கு வாயெல்லாம் புண்ணா இருக்கு, சாப்பிடுறது கஷ்டம். கூட